ஒரு அதிகாரி இருக்கிறாங்கன்னா அந்த அதிகாரி பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் பிடிக்கணும் வண்டியை. ஒன்றும் இல்லை, தேனாம்பாட்டையில் ஒரு அதிகாரி ஒருத்தர் கேஸ் போட்டுக்கிற ஒரு பிசி தொத்தின்னு போய் ஒருத்தனை அப்படியே பிடிச்சி ஈத்துன்னு போகிறான். அவன் பயந்து போய் கீழே விட்டுருப்பான். அவன் திடீர்னு கையை கால ஒண்டி போச்சு, அவன் குடும்பத்துக்கு சோறு இவரா போட போறாரு. டிராஃபிக் போலீஸ் எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒளிஞ்சு இருக்காங்க, பதுங்கி இருக்காங்க. ஆக்சிடென்டலா வந்து சடனா முன்னாடி வந்து நிக்கிறது, மந்த்லி டார்கெட் முடிக்கிறதுக்காக வந்து மேபி அந்த மாதிரி ஃபார்மேட்ல ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. அன்றைக்கி கையில் காசு இல்லை சார், ஃபோனை எடுத்துகிட்டு வரல, இது பாருங்க கறி வாங்க போகிறேன் சார் அப்படி சொல்கிறேன். அப்போவும் இல்லை நீ கேஸை போடு. அப்போ நீங்கள் பண்ணுறது என்னன்னா, ஹைவேஸில் போகிறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறவங்கள பிடிக்கணும். லோக்கல் உள்ள வந்து பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு தான். ஒரு பெரிய ஃபாரின் காரு நம்பர் இல்லாமல் வந்து கிராஸ் ஆகுது, அதுக்கு அவர் நிறுத்தி ஃபைன் வந்து போட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து போவோம், நம்மளை நிறுத்தி அவங்க வந்து ஃபைன் வந்து போடுறாங்க. ஏன் அவங்கள நிறுத்தி இவங்க வந்து போட வந்து மாட்டேங்கிறாங்க தான் எனக்கு வந்து தெரியல. டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து ஃபைன் போடுறாங்களா, ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் எ பப்ளிக்கா? ஃபைனா? எஸ், ஃபைன். அதை நீங்கள் ஃபைனுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அது அவங்களோட லஞ்ச பணம். ஃபைன் போடுறதா இருந்தால் அவங்க வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ, இப்போ ஹெல்மெட் போடலன்னா அதுக்கேற்ற ஃபைன் இப்போ கவர்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம், அதை வந்து போடணும் அவங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த மாரி எனக்கு எடுத்த வரைக்கும் இந்த மாதிரி அந்த ஃபைன் போட்டதே இல்லை இது வரைக்கும். எனக்கு ஹெல்மெட் நான் வந்து பின்னாடி வச்சிருந்தேன், போடலை, இப்படி பிடிச்சிட்டாங்க என்ன. ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நான் போகிறேன். எனக்கு அந்த டேர்னிங் திரும்புறதுக்குள்ளே எனக்கு வந்து 2000 rupees சலான் வந்து. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் வந்து வண்டியில் ஹெல்மெட் போடலை, இது ஒன்று. செகண்ட் வந்து ட்ரிபிள்ஸ் டிரைவிங்னு போட்டிருந்தாங்க. நான் சிங்கிளா ஒரே ஆளா போயிட்டு இருந்தேன், ட்ரிபிள்ஸ் டிரைவிங். சரி இவ்வளோ சொல்றீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். மாசம் 29, 30 இந்த தேதிக்கும், அதாவது அந்த 15க்கு முன்னாடி தேதி எந்த டிராஃபிக் போலீஸ் அது பிடிச்சி நீங்க பாத்திருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா மாச கடைசி அவங்களுக்கு காசு தேவை, அதனால அவங்க பிடிக்கிறாங்க. இது ஈக்குவலைஸ் ஆனா மட்டும்தான் இதை வந்து நாங்கள் ஃபைனாகவே கன்சிடர் பண்ண முடியும். இல்லைனா அவங்க நான் கடைசி வரைக்கும் சொல்லுவோம், இது அவங்களோட லஞ்ச பணம். பண்ற விஷயம் கரெக்ட். நிறைய டிராஃபிக் போலீஸ் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல வந்து டான்ஸ் மாதிரி பண்ணி டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்றது, என்டர்டைன்மெண்ட் பேஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் ஒரு தப்புமே சொல்லல. அவங்க எல்லாருக்குமே ஃபைன் வந்து போடுறது இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு இதுல வந்து பாக்குறாங்க. இப்ப நம்மள மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்னா ஃபைன் வந்து போடுறாங்க. ஒரு பெரிய ஃபாரின் காரு நம்பர் இல்லாமல் வந்து கிராஸ் ஆகுது, அதுக்கு அவர் நிறுத்தி ஃபைன் வந்து போட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து போவோம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்மளுக்கு வந்து ஹெல்மெட் வந்து இருக்காது. நம்மளை நிறுத்தி அவங்க வந்து ஃபைன் வந்து போடுறாங்க. ஏன் அவங்கள நிறுத்தி இவங்க வந்து போட வந்து மாட்டேங்கிறாங்க தான் எனக்கு வந்து தெரியல. அதாவது நீங்கள் வந்து போடுறீங்க, சரி ஓகே சட்டன்றீங்க, சட்டத்தை எல்லாருக்கும் வந்து சரி சமமாக தாங்க. ஏழைக்கு ஒரு மாதிரி, அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸுக்கு ஒரு மாதிரி. ஒன்றும் பெரிய வந்து பணக்காரங்க தான் இவங்க கேட்கறது இல்லை, இவங்க பாட்டிட்டு வந்து நிற்பாங்க, அவங்க பாட்டிட்டு வந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். எவனோ ஃபுட் டெலிவரிக்கு போகிறான், அவனே நிறுத்தி வந்து காசு வந்து வாங்குறாங்க. நம்ம ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகிறோம், நம்மளே நிறுத்தி காசு வந்து வாங்குறாங்க. ஃபைன் போட்டாலாம் அவன் ஒன்றும் வந்து திந்த போதில்லை, உங்களோட குடும்பத்தை தான் வந்து சபிச்சுட்டு போகிறான். நமக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸை நம்ம சரியான முறையில் நம்ம திருத்திக்கணும். இப்போ ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்னா அவங்க முன்னாடி நம்ம ஸ்பீடாக ஓட்டிட்டு அவங்க பண்ணுறது, நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம வாக்குவாதம். எனக்கு லைசன்ஸ் இல்லையா, நம்ம லைசன்ஸு எல்லாமே நம்ம வந்து ஒரு அணுமுறையில் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும். ஹெல்மெட்டு போனால் நம்ம ஹெல்மெட்டு போட்டு தான் போகணும். நம்ம ஹெல்மெட்டு போட்டு ஃபைன் அவங்க வந்து சில பேர் நல்லவங்க இருக்காங்க, சரி தம்பி இனிமேல் போடக்கூடாது, நீ வேணுமா வந்து ஹெல்மெட்டு போட்டு போயிருங்க அப்படின்னு பண்ணுறாங்க. சில பேர் கொஞ்சம் ரூல்ஸ் அவங்க நாங்கள் அவங்ககிட்ட பேசினா அதுக்கேற்றாப்புல அவங்க வந்து ஒரு அப்போ நீ ராங்கா பேசுகிறேன், உனக்கு நான் அதுக்கேற்றப்ப உனக்கு வாங்கி உனக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து லட்சக்கணக்கில் போய் நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம கேள்வி நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்? நம்மகிட்ட கரெக்டான முறையில் இருந்துட்டா. ஒரு அதிகாரி இருக்கிறாங்கன்னா அந்த அதிகாரி பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் பிடிக்கணும் வண்டியை. சில பேர் வந்து அந்த கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு பிசி எல்லாம் ஓடி போய் பிடிக்கிறதுனால விபத்து ஏற்படுது. ஒன்று, அவங்களுக்குள்ளே ஒரு கேஸை ஒன்று பதிவு பண்ணிடுறாங்க. ரெண்டாவது வண்டி போகும்போது அவங்களே ஒரு நம்பரை சூஸ் பண்ணி கேஸ் பண்ணுறாங்க. நம்ம செல்ல மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அப்படியே போய் கேட்டா, நீ வந்து இந்த தவறு பண்ணா, நீ ஹெல்மெட் மாட்டல, வண்டிக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி தவறான முறையில் பண்றாங்க. அடுத்தது ரொம்ப கேட்க போனா, போலீஸ் வந்து என்னுடைய வேலையை நீ தடுக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம மேல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு கேஸ் ஆகுது, ஏன் ரிமாண்ட் கொண்டு பண்றாங்க, எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதே போல கேஸ் போட்டாங்களா, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். தேவையில்லாத கேஸ் ஈத்து விடுறது எல்லாரும் கூட மதிக்கிறது கிடையாது. ஆகுனா சாவியை பிடிங்கிறானுவ, தொடுத்து ஓத்துறானுவ. ஒன்றும் இல்லை, தேனாம்பாட்டையில் ஒரு அதிகாரி ஒருத்தர் கேஸ் போட்டுக்கிற ஒரு பிசி தொத்தின்னு போய் ஒருத்தனை அப்படியே பிடிச்சி ஈத்துன்னு போகிறான். அவன் பயந்து போய் கீழே விட்டுருப்பான். அவன் திடீர்னு கையை கால ஒண்டி போச்சு, அவன் குடும்பத்துக்கு சோறு இவரா போட போறாரு.
ஃபைன் போறதுக்கு நம்ம கரெக்டா நடக்கிறது விஷயம் இல்ல. பை சான்ஸ் நம்ம என்னைக்காவது மிஸ்டேக் பண்ணி போகும்போது அன்னைக்கு சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு அர்ஜென்ட்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என் பையன் பிறந்த டைம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வரேன், ஹெல்மெட் போடாம போயிட்டேன். அன்னைக்கு நான் சொல்றேன் சார் இப்பதான் பையன் பிறந்திருக்கான் போயிட்டு வரேன், அதனாலதான் சார் போடலண்ணா. உனக்கு பையன் பிறந்தா எனக்கு என்ன, எது பிறந்தா எனக்கு என்ன, எனக்கு நீ ஃபைன் கட்டு அப்படின்னு சொல்றாரு. சரி சார் எவ்வளவு ஃபைன் கட்டணும், அங்க போய் கட்டிக்கிறேன்னா இல்ல இங்கே கட்டு அப்படின்றாங்க. உள்ள போய் கேட்டா அங்க போய் நின்னா சாவி வாங்கி வச்சுறாங்க. அந்த பக்கம் நின்று அவர் ஒருத்தர் பேசுறாரு, காசு கொடுத்துட்டு வர மாதிரி தான் பண்றாங்களே தவிர கேஸ் போறதுக்கு அவங்க என்ன இல்ல. சரி இப்ப பேக்ல ஹெல்மெட் போறதுக்குன்னா ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கேஸ் போடலாம். மெயினா நான் போட்டிருக்கேன், எல்லாமே கரெக்டா இருக்கு. 1000 ரூபாய் போட்டு விட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் பரவாயில்ல, இல்லாதவங்க 1000 ரூபாய் எப்படி கட்டுவாங்க? இதெல்லாம் ரொம்ப அதிகமான, பேக்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிகமான ஃபைன். ஹெல்மெட் கேஸ் எவ்வளவுனே இந்த பட்டியலே தெரியாது. ஆனா நம்ம மெசேஜ் பார்த்தா 1000 ரூபான்னு வரும். அன்னைக்கு கையில காசு இல்லை சார், போனை எடுத்துட்டு வரல, இது பாருங்க கறி வாங்க போறேன் சார் அப்படி சொல்றேன். அப்போ இல்ல நீ கேஸ போடு. அப்ப நீங்க பண்றது என்னன்னா, ஹைவேஸ்ல போறவங்க ரொம்ப ஃபாஸ்டா போறவங்களை பிடிக்கணும். லோக்கல் உள்ள பண்றதுலாம் ரொம்ப தப்பு தான். இப்போ ஃபேமிலியா போறோம் போது கொஞ்சம் இறக்கம் பார்க்கணும்னு தான் நான் சொல்றேன். நம்ம சோலவா போறாங்க பைக்ல ரேஷ் டிரைவ் பண்றவங்க, அவங்களுக்கு எப்படி வேணா கேஸ் போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஒரு ஃபேமிலியா போறாங்க, ஒரு குழந்தைய கூட்டு போறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணலாம். ஆக்சுவலி ஃபைன் அமௌண்ட் அப்படின்றது யார் அந்த ரூல்ஸ் பிரேக் பண்றாங்களோ, டிராஃபிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பிரேக் பண்றவங்களுக்கு தான் ஃபைன் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்மெட் 1000 போது நியாயமே இல்லை அப்படின்னாங்க. ஹெல்மெட் போட்டா ஆக்சுவலி 1000 அப்படின்றது அவங்க கிட்ட தேவையில்ல. அதே மாதிரி ட்ரிங்கர்ஸ்க்கு 10,000 ஒரு சில பேரோட மந்த்லி சேலரியே 10,000 கிடையாது. ஸோ எப்படி அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க அந்த கிரைமை ஏன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் இந்த டிராஃபிக் போலீஸ் இவங்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நியாயமா நடந்து, டிராஃபிக்ஸ்க்கு எல்லா இடத்துலயும் சிக்னல் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல சிக்னல் இருக்கும், இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் ஆகணும், இந்த சிக்னலுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரூல்ஸ் தெரியும். டிராஃபிக் போலீஸ் எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒளிஞ்சு இருக்காங்க, பதுங்கி இருக்காங்க. கிரைம் பண்றவனையே ஒரு மாதிரி ஆக்கி விடுறாங்க. ஆக்சிடென்டலா சடனா முன்னாடி நிக்கிறது, திடீர்னு ஒளிஞ்சு இருந்து ஒரு மந்த்லி டார்கெட் முடிக்கிறதுக்காக சில மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்க்குலாம் ஒரு இது கொடுப்பாங்க. என்ன வேணா ஆஃபர் சொல்லுங்க, ஏதாவது என்ன போய் வேணா சொல்லுங்க, எங்களுக்கு டார்கெட் முடிச்சிடணும். அந்த மாதிரி மேபி அந்த மாதிரி ஃபார்மேட்ல ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. கவர்மெண்ட் தான் டிராஃபிக் போலீஸ், பிரைவேட் செக்டர் கிடையாது. கரெக்ட்டுங்களா? எதுக்கு ஃபைன் போடணுன்றதுல ரொம்ப உன்னிப்பா இருக்காங்க. கிரைம்ஸ் பண்றவங்களுக்கு ஃபைன் போடலாம். ஒளிஞ்சிருந்து மடக்கிறது, சில வீடியோஸ்லாம் பாக்குறோம். ஆக்சுவலி மரியாதை இல்லாம பேசுறது, உரிமையில பேசுறது, அவங்களுக்கு வேலையே மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத, மக்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்றது அவங்களோட மெயின் வேலையை. மக்களை திட்டுறதுக்கு அவங்களுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட தான் காசு வாங்கி அவங்க சம்பளம் வாங்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபைன்ஸை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. நம்ம ப்ராப்பரா இருந்தோம்னா ஃபைன் அப்படின்றது கவலை கிடையாது.